கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அனுதினமும் தேவனோடு. இன்றைய தலைப்பு வாழ்வுக்கு கிடைத்த வரைபடம். ஏசாயா 51:7. என் வேதத்தை இருதயத்தில் பதித்திருக்கிற ஜனங்களே. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, புத்தகங்கள் என்றாலே புதையல் என்பார்கள். வேதாகமம் என்பது ஒரு கதை புத்தகம் அல்ல, அநேகருடைய வாழ்க்கை கதையையே மாற்றிய புத்தகம். இந்த புத்தகம் உங்கள் வாழ்க்கையையும் மாற்ற வேண்டுமானால் தேவன் நமக்கு இலவசமாக தந்த இந்த விலையேறப்பட்ட புத்தகத்தை வாசித்து அதன் வரிகளை ஆழமாக மனதில் பதிக்க வேண்டும். அப்போது தேவன் உங்களோடு பேசுவார். உங்கள் இருளான வாழ்க்கையை மாற்றி ஒளிமயமான வாழ்வை தருவார். வாயில் கர்த்தரை துதிக்கும் துதியும், கையில் பரிசுத்த வேதாகமும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த பாக்கியம். வேதமும் நீங்களும். இன்றைய நாட்களிலும் கர்த்தருடைய வேதமும் அதிலுள்ள கட்டளைகளும் மக்களால் மறக்கப்பட்டும் மறுக்கப்பட்டும் வருகிறது. வேதத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் நேரத்தை செலவிடும் போது வேதவசனம் உங்களை கண்டிக்கும், மட்டுமல்ல தண்டிக்கும். நீங்கள் பாதை மாறும்போது உங்களை எச்சரிக்கும். நாம் வேதத்தை நேசிக்கும் போது அது நம்மை அரவணைக்கும். தள்ளாடும் போது சுமந்து செல்லும். பயப்படும் போது துணை நிற்கும். இருளில் நடக்கும்போது வெளிச்சமாகும். உடைந்து அழும்போது ஆறுதல் தரும். தனித்து நிற்கும்போது திடப்படுத்தும். திகைத்து நிற்கும்போது வழிகாட்டும். நம் கையில் இருக்கும் பரிசுத்த வேதாகமம் தேவன் நமக்கு தந்த ஔஷதம். நாமும் எஸ்ராவை போல வேதத்தை கற்றுக்கொள்ளவும் போதிக்கவும் ஆயத்தப்படுவோம். அப்பொழுது தேவன் விரும்பும் சீர்திருத்தங்கள் நம்முடைய குடும்பங்களிலும் வாழ்க்கையிலும் உண்டாகும். வேதாகமம் என்பது மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையில் கண்டிப்பாக படிக்க வேண்டிய ஒரு நூல். வேதத்தின் அரிய பக்கங்களை புரட்டி பாருங்கள். அதன் கட்டளைகளை முழுமையாக கற்றுக்கொள்ளுங்கள். வேதம் உங்களுக்கு அளிக்கும் பரிசை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென்.